Hi guys, welcome to our fact. Hi guys, welcome to our fact zone. நம்ம லாஸ்ட் வீடியோவில் தமிழ்நாட்டின் காவல் தெய்வங்களில் மிக முக்கியமானவரான வீரமும் ஆவேசமும் நிறைந்த ஸ்ரீ முனீஸ்வரர் அவங்கள பற்றி தான் பார்த்தோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முனீஸ்வரர் பல பெயர்களில் அழைக்கப்படுறாரு, அதாவது வழிபடப்படுறாரு அப்படின்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். வால்முனி, கருமுனி, செம்முனி, ஜடாமுனி, பாண்டி முனீஸ்வரர், இதை பற்றினா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அவரை வழிபடும் முறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மிகவும் ஆவேசமும் வீரமும் நிறைந்த தெய்வம் என்பதால் இவருக்கு படையல் போடும்போது அசைவ உணவுகள், சுருட்டு, சாராயம் போன்றவற்றை வைத்து வழிபடும் வழக்கம் கிராமங்களில் உண்டு. பொதுவாக இரவு 12 மணிக்கு மேல் 5 மணிக்குள் இவர் வலம் வருவார் என்ற நம்பிக்கை இன்னமுமே உள்ளது. நன்மைகளை பாதுகாத்து தீமைகளை அழிப்பதே இவரது பணி. பாடிகார்ட் முனீஸ்வரர் கதை. அதாவது சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் இந்த பாடிகார்ட் முனீஸ்வரர். 1860களில் வட ஆற்காடு மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்த தொழிலாளர்கள் தங்கள் குலதெய்வமான முனீஸ்வரர் சிலையை பிரிட்டிஷ் இராணுவ குடியிருப்புகளுக்கு அருகில், அதாவது தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் ஒரு வேப்ப மரத்தடியில் வைத்தனர். இதை எதிர்த்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி விபத்தில் சிக்கியதாக கூறப்படுது. இதனால் அந்த அதிகாரி முனீஸ்வரரின் சக்தியை உணர்ந்து அந்த சிலையை அங்கேயே இருக்க அனுமதித்தார். வாகன ஓட்டிகளுக்கும் பயணிகளுக்கும் இவரே பாதுகாவலராக இருப்பதால் மக்கள் இவரை பாடிகார்ட் போல கருதி பாடிகார்ட் முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பித்தனர். இன்றும் புதிய வாகனம் வாங்குபவர்கள் இங்கு வந்து பூஜை செய்வது வழக்கம். முனீஸ்வரர் வழிபாட்டு முறை தமிழ்நாடு மட்டுமன்றி இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற வெளிநாடுகளிலும் மிக அதிகமாக உள்ளது. அங்கு வாழும் தமிழர்களின் குலதெய்வமாக இவர் இருந்து அவர்களை காக்கிறார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. முடிவாக முனீஸ்வரர் என்பவர் வெறும் கிராமத்து தெய்வம் மட்டுமல்ல, இவர் தீய சக்திகளை அழிப்பவர், மக்களை பாதுகாப்பவர், அநீதியை பொறுக்காதவர். இவரை வணங்கினால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களோட நம்பிக்கை. முனீஸ்வரரோட வடிவங்களில் உங்களுக்கு பிடித்த வடிவம் எது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.